திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஐ. பெரியசாமி தொகுதிக்கு உட்பட்ட அனுமதராயன் கோட்டை, பித்தளைப்பட்டி, அளவாச்சிப்பட்டி, சாமியார்பட்டி, வட்டப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு சொன்னதையும் சொல்லாததையும் செய்து வருவதாகவும், மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மகளிருக்கான தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க மகளிருக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆத்தூர் தொகுதி மக்களின் அடிப்படை வசதி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கடுமையான வறட்சி மாவட்டம். நீங்கள் மழையே பெய்யல, குளங்கள் நிரம்பல. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு திட்டம், காவிரி ஆற்றிலேருந்து தண்ணீர் கடலில் 3 மடங்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மழை பெய்ஞ்சு வெள்ளம் வருகின்ற காலத்தில் எங்கள் குளத்தை நிரப்பி விடுங்க, அப்புறம் அடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தயார் செய்து அதற்காக 98 லட்சம் ஒதுக்கீடு செய்து ஆய்வறிக்கை முடிஞ்சு இப்போ சிஎம் டேபிளில் இருக்குது. எவ்வளவுன்னா ஏறத்தாழ 4500 கோடி திட்டம். அது என்ன நம்ம ஒன்றும் பெரிய பணம் அரசாங்கம் கொடுக்க போகிறதில்ல. உலக வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்துருவாங்க, விவசாயத்துக்கு தான் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அந்த திட்டமும் இந்த 2 திட்டமும் இந்த முறை நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு சொல்லி, மற்றது நான் மற்ற பிரச்சனைகளை 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சரே அதில் ஒரு முடிவு எடுக்க இருக்கிறார். 40% கொடுக்கல, நாங்கள் அப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்காம இருக்குமா? இப்போ காவேரி தண்ணீர் இன்னும் வரல, சரியாக வரல. கண்டிப்பாக இப்போ கொண்டு வந்துடுவோம். இதற்கு இடையில் நான் அதுக்கு அட்வான்ஸாக முயற்சி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலமைச்சர்கிட்ட கட்டாயம் தண்ணி எங்களுக்கு வராது, நீங்கள் வைகையிலேருந்து நேரடியாக கொண்டு வந்தால் மதுரைக்கு இங்கேருந்து போகுது, பெரியாத்துலேருந்து 120-130 கிலோமீட்டர் அங்கேருந்து போகுது. அதனால் எங்களுக்கு வைகையிலேருந்து கொடுங்க. ஏன்னா பெரியார் நீர் வைகைக்கு வருகிறது, கட்டவே வற்றாது. ஓரளவுக்கு இந்த ஆண்டுலாம் கட்டவே இல்லை. எல்லா திட்டங்களும் வைகையிலிருந்து நேரடியாக தண்ணீர் வருகின்ற திட்டம் சிறப்பான திட்டம் தான் படிச்சிருக்கோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள்.